தமிழ்நாட்டினுடைய நலனுக்கான கூட்டணி அப்படிங்கிறது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தாங்கிறது அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டினுடைய நலனில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கு, எனக்கு நினைவு இருக்கு. யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. பிஜேபி பார்த்து சொன்னார்ல, அது எந்த கான்ஃபிடன்ஸில்? திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு ரிலையபிள் பார்ட்னர் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையில், ஒரு ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையில், தமிழ்நாட்டினுடைய தெளிவான தன்மையை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை விட வேற என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும்? ஸோ அந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம புறந்தள்ளிடணும். இன்னும் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. டைம் இருக்குங்க. எலெக்ஷன் அறிவித்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. கடைசி நேரம் வரைக்கும் கூட போகலாம். பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லை. நீங்கள் சொல்ற மாதிரி கிளைம் பண்ணும்போது நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஒத்துமையாக இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த கிராக்கும் இல்லைன்னு சொல்லும்போது அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமே. எதுக்கு அவசரப்படணும்? ஏன் அவசரப்படணும்? அந்த பக்கம் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணிட்டாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களா யாருக்கு எங்க சீட்டுன்னு? இல்லை, ஆனால் அவங்க ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்தை நடத்திட்டாங்கல்ல பிரதமர் தலைமையில். எங்களுக்கு சார் அவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க, இல்லை நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம்னு ஒரு நாடகம் காட்டுறதுக்காக அவங்க கூடி காட்ட வேண்டியதாக இருக்கு. இங்கே எப்பவுமே ஒன்றா தானே இருக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க காட்ட வேண்டிய கட்டம் எங்கே வருதுன்னா, நீங்கள் டிடிவி தினகரன் தனியாக ஓடிப்பிட்டாரு, நீங்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தனியாகவும் ராமதாஸ் ஐயா தனியாகவும் போயிட்டாங்க. அப்போ அது வருமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. பழனிசாமி ஐயா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வச்சாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளியே போயிட்டாரு. அதிமுக கிட்டத்தட்ட 5-6 பாகமாக உடஞ்சு கிடந்துச்சு. திரும்ப எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்னு காட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தான் இருக்கு. அதுக்காக திரும்ப கூப்பிட்டு வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும். பதட்டமும் இல்லைங்க. ஏன்னா காலையில அவர் அமமுக ரிசைன் பண்றாரு ராஜமாணிக்கம். அடுத்த உடனே திமுக இணைச்சுக்கிறீங்க, வைத்திலிங்கம் சேர்த்துக்கிறீங்க. அதாவது திமுக இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கு. டெஸ்பரேட் எல்லாம் இல்ல. அண்ணா திமுக இருக்கக்கூடியவர்கள் யார்? இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுவீங்க. கொள்கை ரீதியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளில் தீவிர பிடிப்பு கொண்டிருந்தவர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, அதில் போனவங்க. இப்போ பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த கூட்டணியை விட்டு இல்லைங்க, இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்குது, அவர்கள் வேணா அடிமையாக அங்கே போகலாம், மொரட்டு அடிமையாக அங்கே இருக்க முடியும் பழனிசாமி ஐயானால, ஆனால் எங்களெல்லாம் அப்படி இருக்க முடியலைங்க, உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு அதிமுகவில் இருந்து வர்றவர்களை நாங்கள் சேர்த்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்?